Hi, hello, வணக்கம் and welcome to This is Madison Review. இந்த மூவி ரிவ்யூவில் சபாநாயகன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கதாநாயகனான அசோக் செல்வன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் ஆடிட்டு இருக்காரு. அந்த டைமில் ரோந்து வந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு சுற்றுறவங்களெல்லாம் ஜீப்பில் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவரையும் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஏற்றிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் மாதிரியே இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சரக்கு அடிச்சுட்டு நிற்க அவரையும் ஏற்றிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, சார் நான் வந்து ரெகுலராக சரக்கடிக்கிறவங்களாம் இல்லை, என்னோட லவ் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு, அந்த துக்கம் தாங்காம தான் நான் சரக்கடிக்க வந்தேன், ஸோ சரக்கை கூட நான் அடிக்கலைங்க சார்னு சொல்லும்போது போலீஸும் பார்த்தீங்கன்னா அவரோட கதையை கேட்டு அவரை பாதியிலே இறக்கி விட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அசோக் செல்வன், ஏன் சார் அவன் ஒரு கதையை சொன்னதுக்கே அவனை இறக்கி விட்டிங்களே, என்கிட்ட இந்த மாதிரி எத்தனை கதை இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இவரோட ஸ்டோரியை ஸ்கூல் டேஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அப்படி அசோக் செல்வன் போலீஸ்கிட்ட என்ன கதை தான் சொன்னார், இதனால் இம்ப்ரெஸ் ஆகி போலீஸ் இவரை விட்டுட்டாங்களா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ரொமான்டிக் ப்ளஸ் காமெடி ட்ராமா மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி என்ன தான் சப்பையாக இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியும் ரைட்டிங் பண்ண விதத்துலேயும் சரி, அது ஸ்க்ரீன் பிளேயாக எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்துலையும் சரி ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இது நார்மலான ஒரு எமோஷ்னல் ட்ராமா மூவி தான். 2 லவ்வர் இருப்பாங்க, அவங்க கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்ற ஒரு பேசிக் ரொமான்டிக் ட்ராமா மூவியை வச்சுக்கிட்டு அதில் வந்து புதுசாக ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலையும் எனக்கு ஒரு சீன் கூட தேவையில்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் நடித்தவங்களோட எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தாலும் எனக்கு அசோக் செல்வனை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த படம் அதை ஆரம்பிக்கும் போதே ஸ்கூல் டேஸில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஸ்கூல் டேஸில் இருக்க அசோக் செல்வனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலேஜ், MBA, கடைசியில் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் காட்டியிருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அசோக் செல்வனுக்கு இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இதை தவிர அவரோட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களும் சரி, அவங்களோட லவ்வர்ஸாக வரவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும், காமெடி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அங்கங்கே அப்படியே டச் ஆகும்போது அதில் காட்டுற எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பக்காவாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸ் வரும். அந்த எமோஷ்னல் சீக்வன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்து ஒரு காமெடி வச்சு அப்படியே டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஸோ காமெடி ப்ளஸ் எமோஷ்னல் ட்ராமா மூவின்றப்ப அது எங்கேயுமே லேக் ஆகாத அளவுக்கு நீட்டாகவே ஃபில்லப் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. பேசிக்காக ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அப்படின்றப்ப அந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியும் சரி இல்லை மியூசிக்கும் சரி அந்தளவுக்கு உயிரோட்டமாக இருந்தால் தான் அது ஆடியன்ஸ் ஆனால் நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகும். அந்த விதத்தில் இந்த படத்தோட விஷுவல் எல்லாமே ரொம்பவே ரிச்சாக இருந்துச்சு. இதை தவிர சாங்ஸ் மேக்ஸிமம் சாங்ஸ் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகினாலும் 2-3 சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சி. அதுலேயும் அந்த பேபி மாஸ் சாங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை கேட்டுட்டு வெளியே வரும்போது மண்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஓடிட்டு இருக்க மாதிரி அந்தளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த சபாநாயகன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்த அதே ஒரு லவ் ட்ராமா மூவியாக இருந்தாலும் ஸ்டோரியிலையும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி இந்த டீம் ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா படம் ஒர்த்தபுளாக இருக்குது. படம் 2.5 மணி நேரம் ஓடினாலும் எங்கேயுமே கொஞ்சம் கூட லேக் ஆகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அசோக் செல்வனோட அந்த கேரியர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் பிரித்து எடுத்துட்டாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட காமெடி சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நிறைய நாஸ்டாலஜி ஃபீலையும் கொண்டு வரும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படம் தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன கராராக இருங்க, உஷாராக இருங்க. எப்போவுமே மேடிசன் ரிவ்யூ பார்த்துட்டே இருங்க.